நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி மந்த்லி சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு தேர்ட் வேவ்ன்றது உங்களுக்கு கீழே வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய மினிமம் டார்கெட்னு பார்த்தோம்னா 47,253. ஓகே, இப்போ இது வரக்கூடிய ஒரே சிங்கிள் வேவா வருதா இல்லை சப் வேவ்ல வருதா அப்படிங்கிறத நாம வீக்லி சார்ட்ல போய் பார்த்தா தெரியும். இப்போ வீக்லியில் பொறுத்தவரை இது ஒரு 1 2 3 4 5 வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதனுடைய க்ளோஸ் 53,509, இது 583. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவே ஒரு 1 2 3 4 5 ஆல்ரெடி இது 5 வேவ்ஸ் இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதனுடைய 5 வேவ்ஸ் இது முடிஞ்சிருச்சு. அதை நம்ம இதுல போய் பார்க்கலாம். எஸ், ஒரு 5 வேவ் முடிஞ்சு ஹையர் டிகிரியா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது ஒன்று இது ஹையர் டிகிரியாக கன்வெர்ட் ஆகும், ஒன்று 3யாக கன்வெர்ட் ஆகும், 4ன்றது மேலே போகும், திருப்பி 5ங்கிறது கீழே வரும். அப்போ தான் இதனுடைய ஒரு டவுன் சைட் ஃபால்ன்றது முடிவடையும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு கீழே ஒரு வாட்டி வரும்னு நினைக்கிறேன். 44,429. ஓகேங்களா, இந்த லோவுக்கு கீழே ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சப்வேவா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்வேவா கால்குலேட் பண்ணி நம்ம இங்கிருந்து திருப்பி இது மேலே போகும்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா இங்கே தேர்ட் வேவ் தான் சொல்கிறான். அதுக்கு உண்டான ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்தாலும் கூட அதுக்கு உண்டான மினிமம் ரீட்ரெஸ்மெண்ட் 48,731. இதனுடைய வேல்யூ என்ன? 48,367. இப்போ மினிமம் உங்களுக்கு 47,253 வரணும். ஆனால் அந்த 47,253 கட்டாச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த டார்கெட்ன்றது உங்களுக்கு 44,731 இருக்கு. ஓகே, இதுதான் குவார்ட்டர்லி சார்ட் சொல்ற விஷயம். ஓகே, இங்க ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா இது ஒரு தேர்ட் வேவ்னு சொல்லுது. அப்படின்னா தேர்ட் வேவ் திருப்பி ஃபோர்த் வேவ் மேலே போய் திருப்பி ஃபிஃப்த் வேவ்ன்றது கீழே வரணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மந்த்லி சார்ட்ல இருக்கும்போது அப்போ மந்த்லியில இறங்கி இன்னொரு மந்த் ஏறணும். அந்த ஏறணுன்ற சென்ஸ் இந்த இந்த மாசத்து இந்த மாசத்து க்ளோஸை விட அடுத்த மாசம் க்ளோஸ் ஜாஸ்தி இருக்கணும். இல்லை ஒன்று ஹையை கட் பண்ணலாம், லோவை கட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கண்டிஷன் தான். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் க்ளோஸ். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணா கூட உங்களுக்கு வேவ்ன்றது மாறும். அப்படின்னா அர்த்தம் இது இறங்கி திருப்பி ஏறி திருப்பியே இறங்கணும்னு அர்த்தம். மாச கணக்கில் போகும். ஓகேவா, ரைட். இப்போதைக்கு பேஸ் 47,253. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு சின்ன புல் பேக் வரும். அதுக்கப்புறமா ஒரு டீசெண்டாக ஒரு 49,500 50,000 கூட வரைக்கும் போகலாம். போயிட்டு திருப்பி கீழே தான் வரும். ஓகே, இது பேங்க் நிஃப்டியோட நிலவரம். அடுத்தது நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு மந்த்லி சார்ட் போவோம். மந்த்லியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு தேர்ட் வேவ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபோர்த் வேவ்ன்றது கீழே வரணும்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டவுன் சைட் டார்கெட் இருக்கும்ல. அது பார்த்தோம்னா 22,668 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அது ஒரு தேர்ட் வேவ்ல இருக்கு. இப்போ இதனுடைய லோ கட் பண்ணாத வரைக்கும் நிலவரம் வேற. ஆனால் இந்த நிலவரம் 23,260 கட் ஆயிடுச்சு. அப்போ 22,976 வரையும் வந்தாச்சு. அப்போ இந்த ட்ரெண்ட்ன்றது கண்டினியூ ஆகணும். அப்போ மினிமம்ன்றது 22,278. இந்த டார்கெட்ன்றது மினிமம்ன்றது இங்கே நம்ம ஏற்கனவே என்ன போட்டிருக்கோம், 22,040 போட்டிருக்கோம். இந்த லெக்குக்கு பார்த்தோம்னா 22,278ங்கிறது 22,278ங்கிறது ரேஞ்சாக இருக்கும். அல்டிமேட் ரேஞ்சு 22,278, அதாவது இந்த லெவல். இது வரைக்கும் மினிமம் ஈஸியாக வந்துடும். எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ஹர்டல் இல்லாமல் இது வந்துடும். 668ங்கிறது அது வேற, அது ஒரு சின்ன சப்போர்ட், அவ்வளோதான். ஓகேவா, அது ஒரே வேவா வரும்போது அது சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இது ஒரு சப்வேவா எடுத்ததுனால நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரே வேவா வரும்போது டார்கெட் கம்மியாக இருக்கும். ஆனால் சப்வேவ் எடுத்துச்சுன்னா டார்கெட் ஜாஸ்தியாகும், டைம் ஃப்ரேம் ஜாஸ்தியாகும். அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதனுடைய ஃபோர்த் வேவுக்கு உண்டான டார்கெட் தான் இது. 8% வேவு 22,668 டார்கெட். அது ஒரே வேவா வரும். ஆனால் இது ஏபிசியா வரும்போது
உங்களுக்கு டார்கெட்டோட நிலவரன்றது மாறுது. அது நீங்க இங்க பார்க்கலாம். 22,278 வந்து டார்கெட்டா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இது மேல தான் போகும். 3 தானே முடியுது. திருப்பி அகைன் 4ன்றது மேல போகும். நம்ம ஆல்ரெடி இது ஒரு 6 மாசம் வந்துட்டு டவுன் சைட் ஃபால் வரலாம்னு நம்ம பேசியிருக்கோம். இப்ப ஆல்ரெடி 4 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 2 மாசம் இருக்கு. அத நீங்க மனசுல வச்சுங்க. இல்ல பழைய வீடியோ பாருங்க. டைம் ஃப்ரேம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே. நிஃப்டி 50 ஆ ந உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வந்து டெய்லியில போய் பார்த்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு வாட்டி. அங்க குட்டி, குட்டி, குட்டி வேவா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வீக்லில, மந்த்லில பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருந்துச்சோ, அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்துட்டு டெய்லில வராது. டெய்லில வந்து சப்வேவ்ன்றது அதிகமாயிட்டே போகும். அதிகமாக, அதிகமாக கன்ஃப்யூஷன்றது ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. 22,668 அதுக்கு கீழ வந்து 20 ஆ நம்ம வந்துட்டு இன்னொரு டார்கெட் பார்த்தோமே. 22,278 அதுவும் அதுல ஏதாவது வருமானால் அதுக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இது சொல்லுது. டெய்லியை பொறுத்தளவுல 22,668, 22,078. ஃபர்ஸ்ட் சினாரியோ 21,966. சப்வேன்னு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக டார்கெட்ன்றது உங்களுக்கு ஜாஸ்தியாகும். என்ன ரேஞ்ச் சொன்னோம்? 21,966. ஓகே. ஸோ டவுன் சைட் தான். புல் பேக் ஆல்வேஸ் பாசிபிள். புல் பேக் வந்து இதுல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த புல் பேக் வந்து பார்த்தா ஆல்ரெடி புல் பேக் வந்துட்டு போன வாரமே நம்ம பேசணும். புல் பேக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் வரும். 23,776 வரையும் ஒரு புல் பேக் வரணும்னு நம்ம பேசணும். ஆனா பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு இதுவே இல்லாம ஏறுற மாதிரி ஏற்றி அப்படியே இறக்கி விட்டுட்டான். ஒன்றும் ஒரு பாசிட்டிவ் ஒரு டோனே இல்லாமல் போச்சு. இப்போவும் ஆனால் அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்டட்ல போகுது. எப்பப்பெல்லாம் எக்ஸ்பேண்டட்ல போகும்போது இதையும் புதுசு டார்கெட் வரும், மேலேயும் புது டார்கெட் வரும். ஸோ அதனால வந்து மேலே இது வரைக்கும் ஹையஸ்ட் வந்துட்டு 23,391, 23,426. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே கீழேன்னு போகுது. அப்போ இந்த 23,426க்கு மேலே ஒரு வாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுன்னா 23,584. ஆனால் அதெல்லாம் போனாலும் இது ஒரு எக்ஸ்பேண்டட் இந்த பேட்டர்னை முடிச்சுட்டு திருப்பி இது கீழே தான் வரும். அப்போ உங்களுக்கு இந்த டார்கெட் 22,668, 22,278, 21,966 இது வரைக்கும் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதுதான் விஷயம். நிஃப்டி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஸ்டாக் பற்றியோ கமாடிட்டி பற்றியோ ஃபாரெக்ஸ் பற்றி எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வாரத்திலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெலிகிராம் இருக்கு இல்லையா, அந்த டெலிகிராமில் போய் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு ஒரு டெஸ்கிரிப்ஷனில் இப்போ இந்த வீடியோ நம்ம ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணும்போது அந்த டெஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஷீட்டை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேண்டியதை என்னென்ன ஸ்டாக் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போய் அதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். உங்கள் பேர் போட்டு ஃபோன் நம்பர் மட்டும் போட்டுட்டு என்னென்ன ஸ்டாக் நீங்கள் வந்து அடுத்த வார கிளாஸை நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு விடலாம். அதுக்கேற்ற நான் வந்து டைம் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். 2 செஷன் 3 செஷனாக கூட நான் வந்து டைம் வந்து அதிகப்படுத்திக்குவேன். ஓகேவா? ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் கேட்டு அதை நம்ம சொல்ல முடியாமல் போகிறத விட நீங்கள் முன்னாடி கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனோட நான் ரெடியாக இருக்கும்போது உங்களுக்கு நான் டைம் வந்துட்டு கொஞ்சம் சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் டெலிகிராம் வந்துட்டு வேலை செய்யாது. அந்த டெலிகிராம் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஒன்லி அந்த நான் கொடுக்குற அந்த கூகுள் ஷீட்டில் நீங்கள் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி என்னென்ன ஸ்டாக் பார்க்கணும் நீங்கள் அதில் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நான் பார்ப்பேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன்றதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆகும்போது உங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும், எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சர்வீஸை நான் பண்ணுறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை யூடியூப் செக்ஷனில் போடுங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும்னா ஃபோன் மூலமாகவும் கேளுங்க. எப்போனாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். 9382106709.
வேற ஏதாவது தகவல் வேணும்னாலும், ஜென்ரலா மார்க்கெட் பத்தி பேசுறதுனால, இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான மார்க்கெட் இது. இறங்கி வருது. இந்த மார்க்கெட் வந்துட்டு எந்த மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ரிட்டர்ன் இங்க இங்க மட்டும்தான் இருக்கு. லிக்விடிட்டி இங்க தான் இருக்கு. வேணாம்னாலும் வேணாம் எனக்கு அப்படின்னாலும் இங்க டக்குன்னு லிக்விடிட்டி இருக்கு. வேணும்னாலும் லிக்விடிட்டி இருக்கு. பொறுமையா இருக்கவங்களுக்கு இங்க பணம். நீங்க என்னதான் ஹை பிரைஸ்ல போய் வாங்கியிருந்தாலும் அந்த ஸ்டாக்லயே நீங்க வந்துட்டு வெளில வர முடியும். அவ்வளவுதான். அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்கும் பட்சத்தில். ஓகேவா? இது அது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு மார்க்கெட்டு. ஸோ ஸ்டே வித் இன்வெஸ்ட். எப்பவும் வந்துட்டு உங்களால வந்து மொத்தமா போடுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. கரெக்டிவ் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல நீங்க மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற பழக்கத்தை வளர்த்துக்குங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண அது நல்லா பெருகி வளரும். ஓகேவா? இதுதான் ஒரு சீக்ரெட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுல. என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா போறதை விட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போடும்போது அது வந்து பெருகி வளரும். ஏன்னா லாங் டேர்ம்ல தான் இந்த மார்க்கெட்லாம் பெருசா வளரும். ஷார்ட் டேர்ம்ன்றது சின்ன சின்ன ரேலிகள் தான். பெரிய அளவு ரேலின்றது லாங் டேர்ம்ல தான். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோ மற்றும் ஒரு கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.